ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இங்கே செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் நான் இப்போ தான் வேலைக்கு கிளம்புறேன். பாப்பாலாம் ஸ்கூல் கிளம்புறா. பயங்கர மழை. என்னோடய அடுத்த நிலையை இதோடு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய அக்காவுக்கு டெலிவரி ஆக போகுது. நான் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெலிவரியும் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. எங்கள் அக்காவுக்கு அழகான ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது. அப்போது சிசேரியன் தான். என்னோடய அக்கா குழந்தைக்கு நான் தான் ஃபீட் பண்ணேன். ஏன்னா என்னோடய அக்காவால் 2 நாள் வரைக்கும் கண்ணு முழிக்க முடியல, பயம். ரெண்டாவது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. அதனால் இப்போ என்னோடய வீட்லேயும் தான் இந்த வீடியோலாம் போடுறேன். பாருங்கள் எப்படி மழையை பாருங்கள், பயங்கர மழை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அக்கா குழந்தைய அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்னால் முடிஞ்ச சிறு சிறு வேலைகள்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் வந்து வேலைக்கு போவேன். அப்போ என்னோடய வேலையை அந்த வேலை சம்பளம் பத்தலைன்னு மாறுறதுக்காக போனேன். நான் பழைய குடி இருந்த இடத்துக்கு போனேன். அங்கே சொன்னாங்க, தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து ஒரு இடத்துல செய்கிறாங்க, அங்கே ஒரு 30 லேடி வேலை பார்ப்பாங்க, நீயும் அங்கே போய் கேட்டுப்பாரு, வேலை கிடைக்கும்னாங்க. நான் போய் வேலை கேட்க போனேன். அங்கே 3000 சம்பளம். காலையில் 10 மணிக்கு வந்துட்டு 6:30 அப்படிலாம் விட்டுடுன்னு சொன்னாங்க. ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்ல, 5 மணிக்கு பாப்பா வீட்டுக்கு வரும், நம்ம அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்ட்டு ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் 1ஆந்தேதியிலேருந்து வாங்கன்ட்டாங்க. நானும் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டும் அடுத்த புது வேலைக்கு போக போகிறேன். அப்போ என்னோடய அம்மாக்கிட்ட சிறு சிறு பாடுகள்லாம் இருக்க தான் செஞ்சுது. உடனே என்னோடய அம்மாவுக்கும் எனக்கும் பயங்கரமான சண்டை வந்துடுச்சு. பயங்கரமான சண்டை வரவும் என்னோடய அம்மா என்ன சொல்லிட்டாங்க, சிந்தனையிலே உட்காந்துருக்கு, பாட்டு கேட்குது, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, சிரிக்குது, டான்ஸ் ஆடுது அப்படின்னு இப்படியும் பேச ஆரம்பித்தாங்க. அமைதியாக இருந்தாலும் அவன் நினப்பு வந்துருச்சு போல இருக்குது, பேச மாட்டேங்குதுங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. துணி துவைச்சா கவுல் அடிக்குது, பாத்திரம் தேய்ச்சா அப்படிலாம் ஒரு சின்ன சின்ன குறைகள் சொன்னாங்க. ஆஃபீஸ் விட்டு வரும்போது நான் என் பிள்ளைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால், ஏது காசு உனக்கு எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்க அப்போல்லாம் ஒரு குடும்பம் பண்ண எனக்கு, ஆரம்பத்தில் காசு சேர்த்து வச்ச எனக்கு, இடம் வாங்கின எனக்கு, இவ்வளோ சாமர்த்தியமாக இருந்த எனக்கு காசு கையில் வச்சுருக்க தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ்? பட்டன் செல்லு தான் அப்போல்லாம் வந்து 50 ரூபாய்க்கு ஈஸி பண்ணால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் மொபைலில் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ நான் பொருள்லாம் வாங்கிட்டு வருவேன். சரின்னு அட்வொகேட்டை போணுச்சு. அப்புறம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கேஸையும் போய் போய் கண்டினியூ பண்ணுவேன். அப்போது அட்வொகேட்டுக்கிட்ட வந்துருச்சு. அட்வொகேட்டுக்கிட்ட என்னோடய லைஃப் வரவும் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. டிவோர்ஸ் தரணுன்னா என் குழந்த வந்து என்கிட்ட வரணும்னு நான் சொன்னேன். அவன் டிவோர்ஸ் தரணுன்னா எனக்கு 25,000 பணம் இல்லை ரேஷன் கார்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னா சரின்னு கொடுத்து 2 பேருக்குள்ளே டிவோர்ஸ் ஆகிடுச்சு. முடிஞ்சு போச்சு. லைஃப் எண்ட் ஆஃப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய அடுத்த கதை என் அம்மா வீட்டில் தான் ஓடிச்சு. இவ்வளவு பாடுகளும் என் அம்மா வீட்டில் இருக்கும்போது தான். அப்போ எனக்கு பயங்கரமாக உடம்பு சரியாமல் போணுச்சு. என் பொண்ணுக்கு உடம்பு சரியாமல் போணுச்சு. ஆன் டயத்துலலாம் எழுந்திரிச்சு கிளப்பி ஓடுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்படியே இருக்கும்போது முடிஞ்சிச்சு. வேலைக்கு போவேன் வருவேன். அப்போ புது கதை ஒன்று ஆரம்பிச்சுது. அடுத்த நிலையில் சொல்கிறேன். டாட்டா பாய், சி யூ.